Hello guys, welcome to SPPR 777 சேனல். இன்னைக்கு நான் பார்க்க போகிறேன்னா பஸ் சிமுலேட்டர் ஐடி தான் விளையாட போகிறோம். நான் நேற்று தான் ஏற்றினேன்னு நான் உங்களுக்கு இப்போ இல்லை சொல்ல மாட்டேன். 2 நாளுக்கு முன்னாடி தான் ஏற்றினேன். நான் அவ்வளோலாம் எனக்கு இதுவும் இல்லை. நம்ம இப்போ டூர் தான் போக போகிறோம். நம்ம மேலுக்கு ட்ரிப்பு தான் நம்ம போக போகிறோம். நம்ம ஃபஸ்ட்டில் சூஸ் பண்ணிக்கலாம். இந்த சாய்வு பிரிட்ஜுக்கு வேணாம், கீழே கருப்பாங்க சூஸ் பண்ணிக்கலாமா? கொஞ்சம் வேணாம், ஏதாச்சும் ஒரு நல்லதாக கிடச்சிச்சு நல்லாயிருக்கும். ஒன்றுமே கிடைக்க மாட்டேங்குது. கைஸ், ஒரு சீக்கிரமாக லோடிங் ஆனால் நல்லாயிருக்கும். வெட்டிக்குது. ஐயோ, வந்துமே அப்படியே தான் சுத்தமாக இருக்குச்சு. லோடிங் ஆயிடுச்சு. டவுன்லோட் ஆகி திரும்பியும் முதல்ல இருந்தா சீக்கிரம் ஏறுவோம். ஆம்பளை கொஞ்சம் ஒன்று வேணாமா? திரும்பி நம்மளை இது பண்ணி வச்சிருச்சு. நம்ம 16 ரூபாய் கிடைக்குதா? ஃபஸ்ட்டு குட்டி செஞ்சு போகலாம், அதுக்கப்புறம் பெருசாக போகலாம். என்ன சொல்கிறீங்க? நான் இப்போ தான் ஸ்டார்ட் பண்ணியிருக்கிறேன், அதனால தான் இப்போ இதுவாக இருக்கிறேன். ஏதாச்சும் ஸ்கின்னு இந்த கொம்பன் பஸ்ஸாக மாற்ற முடியுமா அப்படின்னு எனக்கு ஏதாச்சும் தெரிஞ்சுன்னா கொஞ்சம் கமெண்ட்ஸில் பண்ணுங்கள். ஸ்டார்ட் பண்ணிடலாம். இனிமேட்டு அவ்வளோலாம் பேச மாட்டேன் வாய்ஸ். ஆனால் ஸ்டார்ட் பண்ணுறப்ப பேசினா இது அடித்த போய் சொல்லிடுவேன். அதனால தான் நம்ம மெதுவாக போகும்போது அவ்வளோலாம் பேசுவேன். அதோட கமெண்ட்ஸ் பண்ணுங்கள். நான் எத்தனை டாப் ஸ்பீடை கமெண்ட்ஸ் பண்ணுவேன். பஸ்ஸு ஸ்டார்ட் பண்ணும்போது நீங்கள் பெட்ரோல் பேங்க் போய் ஃபுல்லாக போட்டுக்கோங்க. ஆனால் 1000 ரூபாவும் போகும். ஆனால் பக்கத்தில் ஆடு இருக்கும், ஆடே போட்டுக்கோங்க. அதுதான் பெஸ்ட் பண்ணுவோம். ஓகே, பேசஞ்சர்ஸ்
சக்கட்டு நேரம் ஆகிவிட்டதுனால அந்த ஷார்ட்கட் எதுவும் ஓகே ட்ரைனேஜ் நிறுத்தவும் ஏங்க சீக்கிரம் ஓகே உள்ள நம்ம வெளிநாட்டு மாதிரி இந்த நம்ம நாடு மாதிரி கண்டு பேர்லாம் இல்லை விடிஞ்சே போயிடும் ஏற்கனவே விடிஞ்சுன்னு தான் இருக்கு ஹெல்மெட் எதுக்கு விடிஞ்சுன்னு போகணும் சரி விடிஞ்சுன்னு போகணும் இப்படியே இருக்கு ஹைவே வச்சுன்னா ஃபுல்லாக அடிச்சு நோக்கின்னு போயிட்டே இருக்கணும் கொஞ்சம் இதுவாக வளைவாக இருக்கா அதனால தான் என்னால் ஸ்பீடாக போக முடியல ஸ்பீடாக போனால் கொஞ்சம் சீக்கிரமாக முடிஞ்சிடும் எனக்கு காசு அவ்வளோலாம் கிடையாது இல்லை கொஞ்சமாக தான் கிடைக்குது ஸ்லோ பண்ணாமல் நான் ஓடணும்னா எங்கேயாச்சும் போய் கம்பத்தில் போய் சொல்லி வருவேன் அனைத்தும் அதான் சொன்னேன் உங்களுக்கு ஏதாச்சும் கேம் பிளே வீடியோஸ் உங்களுக்கு இது மட்டும் பிடிச்சிருந்துச்சுன்னா உங்களுக்கு இப்போ இந்த மாதிரி கேம் பிளே பிடிச்சிருந்துச்சுன்னா கீழே கேம் பிளேன்னு போடுங்க ஆனால் நான் ரோப்ளாக்ஸ் தான் விளாட முடியறதுனால நான் மற்றபடி வேறு யாராச்சும் விளாட முடிஞ்சுன்னா உங்களுக்கு பண்ணுறேன் இருக்கு கொஞ்சம் வெயிட் பண்ணுங்க யாரோ கடை தட்டினாங்க நாமளே போகலாம் சாசு மட்டும் இந்த நான் இப்போ பேசுகிறேன்ல அதிலே கொஞ்சம் பேக்ரவுண்டில் நம்ம யாராச்சும் மியூசிக் போடலாம் நல்லா இருக்கும் நான் ஸ்டார்ட் பண்ணும்போதே போட்டுட்டேன் எனக்கு கொஞ்சம் தற்கூரி மாதிரி பேசுகிறாங்க என்னன்னு தெரியல என் வாய் அப்படி போகுது உங்களுக்கு வேறு ஏதாச்சும் ரோப்ளாக்ஸில் கேம் பிளே இருந்துச்சுன்னா அந்த ரோப்ளாக்ஸோட உள்ளே இருக்கிற கேம் இருக்குங்க கமெண்ட்ஸ் பண்ணுங்கள் நானும் என்னோடய பிரதரும் சேர்ந்து நாங்கள் விளாடுவோம் ஆனால் எனக்கு அவ்வளோலாம் ரோப்ளாக்ஸ் பழகினதில்லை ஏன்னா அவனுக்கு தான் நிறைய கேம் விளாண்டுப்பான் நம்மளும் அது விட்டு நம்மளுக்கு நிறைய கேம் இருக்குது ஹைவே தான் முன்னாடிலாம் நிறைய பேர் இருக்கிறாங்க எங்கடா உனக்கு சுரியன் விடுறா நான் சொன்னேன் ஆனால் போயிடுச்சு ஐயோ மூணுலே நிறையாவா ஏதாச்சும் ரிப்பேர் ஷாப் இருக்க பாருங்க எப்போ போய் ரிப்பேர் பண்ணிட்டு வந்துடலாம் அதெல்லாம் கீழே 10% வர வரைக்கும் ஓட்டின்னு அதெல்லாம் வண்டியே சில டைம்லாம் வண்டியே
அந்த மாதிரி இன்னொரு ஃபஸ்ட்டு நீங்கள் ஆரம்பிச்சிங்கன்னா ஒரு பஸ் கொடுப்பான், அதில் தான் வெள்ளாக்கிறவங்களுக்கு எந்த இதுவும் வெள்ளாக்கிறோம்ல. நம்ம இது வந்துருச்சு. ஆமாம், இது என்னது? நம்ம திரும்ப ரிட்டர்ன் நம்ம தான் போய் விடுறோம். ஸ்கிப்பை விட்டு விழுந்தாலும் கண்டினியூ பண்ணிட்டு நெக்ஸ்ட் டே பண்ணிட்டு நம்ம நெக்ஸ்ட் டே போகலாம். அதுக்கு கொஞ்சம் கஷ்டம். அதே நீங்கள் கண்டினியூ போட்டிங்கன்னா அதோட டபுளாக திரும்ப நம்ம ஓடுறோம்ல, அதனால் நம்மளுக்கு அதே காசு மல்டிப்ளை பண்ணி கூட்டி தருவாங்க. ஓகே, நான் இப்போ தான் சேனல் ஸ்டார்ட் பண்ணிடுறேன். இதில் இருக்க கேம் ப்ளே ஆக்டிவாக நான் ரோபோட் போட முடிஞ்சு போடுறேன். ஆனால் முன்னாடி வாங்க வரணும், பின்னாடி வாங்க முன்னாடி என்ன பயமா? எஸ் நல்லா இருக்குது. ஒயிட் பேர் என்னன்னு தெரியல, அது என் பழைய பஸ்ஸில் ஃபுல் ஸ்பீடில் வச்சா கூட ஸ்லோவாக தான் துடிக்கும். என்னால் நல்லா பளிச்சுனே துடிக்குது. அவ்வளோதான், மழை அங்கேருந்து வரதுக்குள்ளே நின்றுச்சு. இதெல்லாம் என்னடா மணி, என்ன மழைன்னு சொன்னீங்கன்னா அது இல்லாமல் என்னோட இன்னொரு சேனலும் இருக்குது. ஆனால் இதோட அதிகமாக சப்ஸ்கிரைபர்ஸ் இருக்கிறாங்க. சொல்லிட்டா சோமேஸ்வர் 777. ஏன் லாஸ்ட்டில் அந்த 777 வைக்கிறதுனா என் மனசில் தோணலாம். ஏன்னா 777 வந்து என்னோட 7 லக்கி நம்பர். அது மட்டும் இல்லாமல் 7 வந்து ஒரு என்னோட பர்த்டே மந்தோட இதுதான். இன்னொரு 7 வந்து என் கசினுக்கும் லக்கி நம்பர் வந்து 7 தான். என் கசினும் சொன்னோன்னா எந்த எண்ணங்களும் ஃபுல்லாக முடிச்சிடலாம். அந்தளவுக்கு நாங்கள் இதே டீமாக ஒர்க் பண்ணுவோம். நானும் ஆக்டிங் வீடியோலாம் போடலான்னு நினைக்கிறேன். இதுக்கு ஒரு 2 வியூ வந்துச்சுனாலே எனக்கு வந்து ஆக்டிங் வீடியோ அதில் போடுறேன். ஆனால் மித்தவங்களும் இல்லை, நாமளே உருவாக்குறோம். அதே ஸ்கிரிப்டே மித்தவங்க உருவாக்குறோம் பண்ணேன். இந்த மாதிரி இது மைண்டில் யோசிச்சு வச்சுருந்தேன். இது ஒரு வியூஸ் வந்தாலே எனக்கு நான் திரும்பியும் என்னோட இப்போ லீவ் டைம்னால தான் வீடியோவே போடுறேன். கைஸ் ப்ளீஸ் கைஸ் சப்ஸ்கிரைப் பண்ணுங்க. நம்பர் முன்னாடி வந்து இப்போ எவ்வளோ ஆடுதுன்னு தம்பி வைப்ரேஷன் என்னையே தவிர ஃபஸ்ட்டு பிக்சர், அதுக்கப்புறம் இந்த ஹைட் அண்ட் சீக்கு இதில் மட்டும்தான் என்னை பார்த்து பேனர் மட்டும்தான் என்னை பார்த்துருப்பீங்க. ஏன்னா நான் நல்லா பண்ணுறதில்ல. ஏன்னா என்னோட தங்கச்சியோட ஃப்ரெண்ட்ஸ் இருக்கிறதுனால அவங்கள வச்சே பண்ணிடுறேன். நான் இப்போ என் வீடியோ போயினுக்குது, புரியுதா? போத்தி கைஸ், அடுத்த வீடியோ நான் செட்டாக போடலான்னு நினைக்கிறேன். செட் விளையாண்டு உங்களுக்கு கேம் ப்ளேவாக போடலான்னு நினைக்கிறேன்.
நான் பைக் எடுத்தே ரைடு போகல, பஸ் வச்சு தான் ரைடு போகணும். பஸ் மீட்டரில் இந்த லைட் இருக்கிறத சரி நம்ம அழுக்கி பிடிச்சினே இருக்கிற மாதிரி இருக்குது. அதனால தான் எனக்கு ஒரே வெறுப்பு. லைட் இல்லாமல் ஓட்டின்னு போனோம். ஆனால் அந்த வளைவு கண்ணு லைட் வைக்கல. ஒயிட் பலூன் எடுத்து போகிறோம். கைஸ் எனக்கு பால் டப்பா அதுக்கப்புறம் நம்ம அசால்ட் கலர் இந்த ரெண்டாம் எனக்கு ரொம்ப பிடிக்கும். சாங்கெல்லாம் பயங்கரமாக போடுறாங்க. இவங்க மட்டும் எப்படி பண்ணுறாங்கன்னு தெரியல. எனக்கு ரொம்ப பிடிச்சது அசால்ட் கலர் கிளியில் எனக்கு ரொம்ப பிடிக்கும். ஆனால் ஃபஸ்ட்டு என்னோடய ரிங்டோனே அதுதான். எங்கள் குடும்பத்தில் யாருமே ரிங்டோன் பிடிச்சதில்ல, வைக்க மாட்டாங்க. ஆக்சுவலி எங்கள் அம்மாவோட சொல்ல அதுக்கப்புறம் எங்கள் மாமா எங்கள் 2 பேர் தவிர எனக்கு யாருமே ரிங்டோனே வச்சுருந்தாங்க. அதனால எங்கள் அத்தை வச்சுருந்தாங்க. கேம் பிளே வீடியோ நல்லா இருந்துச்சுன்னா இந்த சொல்லிட்டு சொல்லிருக்கேன். நல்லா நைஸ் ட்ரைவ் ப்ரோ. ரைஸ் பத்திரமா இறக்கி விட்டு சொல்ல மாட்டேன். ஆனால் எங்கேயோ அடி வாங்கி வரேன். ஆனால் எங்கே அடி வாங்கினாங்க தெரியும். இந்த சைடு அடி வாங்கி போனாங்க, லெஃப்ட் சைடில். இந்த நான் டிரைவர் பக்கம் ரைட் சைடு, இந்த சைடு லெஃப்ட் சைடு இங்கே அடி வாங்கிட்டேன். எங்கே அடி வாங்கிட்டு ஒரு 16 பார்த்தோம். ஸோ ஆடு போட்டுக்கலாம். Grow your reach and reap rewards with the Google Ads app. Go ahead and run your first Google Ads campaign. Spend 20,000 in the first 3 months and get 20,000 in ads credit. Guys, எனக்கு டவுட், இவங்க சொல்றது அப்படியே உண்மையா இருக்கா? 30 மில்லியன் பேர் ஏற்றினுக்கிறாங்க. அதில் யாராச்சும் ஒருத்தர் இருந்தாலும் கமெண்ட்ஸ் பண்ணுங்க. நானும் இது ஏற்றலாம்னு இருக்கிறேன். நானும் ஒரு ஏங்க விளம்பரத்தில் வந்துச்சு. அப்பா எல்லாம் வர ஏன் இந்த ChatGPT நம்பவே முடியறதில்ல. இல்லை என்ன கேட்டாலும் ஆன்சர் கிடைக்கும் அப்படின்னு சொன்னாங்க. அன்றைக்கி அப்டேட் விடும்போது தான் நான் உள்ளே பேசியிருந்தேன். அதுக்கப்புறம் என்ன ஆச்சுன்னு தெரியல, ChatGPT பைத்தியம் முடிச்சிருச்சு போல இருக்குது. கைஸ், நான் கேட்குற கேள்வி அதையும் என்கிட்டயே கேட்குறது. இந்த மாதிரி இருந்துச்சுன்னா நாங்களாம் எங்கடா அது இல்லாமல் ஜெமினியையும் இப்போ அந்த அக்காவுக்கு நடந்த மாதிரி நடந்துருச்சுன்னா என்ன ஆகுதுன்னா அதுலேயும் நாங்கள் எதுவும் போகல. இவ்வளோ ஏன் வேஸ்ட்ரா அப்படின்னு எனக்கு தோணுது. ஆனால் அவ்வளோ கடுப்பே இருக்குது கைஸ். நான் வெறும் சிம்பிள் ட்ரிக்ஸ் யூஸ் பண்ணி கூகுள் பே நானும் இத்தனை இது வருது.
கைஸ் நான் உங்கள்கிட்ட ஒன்று சொல்லி சரி நான் அடுத்த வீடியோவில் சொல்கிறேன். நம்ம இது போய் முடிச்சோன்னா பாய் கைஸ், நெக்ஸ்ட் வீடியோவில் பார்க்கலாம். இப்போதைக்கு டாட்டா.